இப்போ பாருங்கள், நிறைய பேர் என்கிட்ட கேட்டீங்க, முகூர்த்த லக்கணம் பார்க்கணுமா மேடம் அப்படின்னு கேட்டீங்க. கண்டிப்பாக பார்க்கணும். முகூர்த்த லக்கணம்ங்கிறது ரொம்ப முக்கியங்க. முன்னாலே பார்த்தீங்கன்னா நிறைய வீட்டில் ஜாதகம்லாம் எழுதி வைக்கிறது கிடையாது. அவங்களே ஒரு முகூர்த்த நேரம் குறித்து தான் கல்யாணம் பண்ணுவாங்க. ஆனால் அந்த முகூர்த்த நேரத்தில் ரொம்ப அமோகமாக இருப்பாங்க. இப்போ லவ் மேரேஜ் பண்ணியிருக்கக்கூடியவங்கெல்லாம் எல்லாம் பார்க்கறதில்ல. இன்னும் ஒரு நல்ல நாளை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, நல்லா இருக்கிறாங்க இல்லையா? இதே 10 பொருத்தமும் பார்த்து நிறைய வரதட்சணையும் கொடுத்து ஜாமுன்னு கல்யாணம் பண்ணி வச்சுருக்க எல்லாம் பாருங்கள், பிள்ளைங்க 2 மாதத்தில் இருக்குன்னா அவங்களுடைய முகூர்த்த நேரம் சரியில்லாதனால தான். அதனால தான் முகூர்த்த லக்கணம் ரொம்ப முக்கியம். ஓகேயா? அப்போ முகூர்த்த லக்கணம் சொல்ல, அதாவது ஜோதிட சாஸ்திரத்தில் என்ன தருவாங்க, ஜாதகம், கோள்கள், நிமித்தம், பிரசன்னம், முகூர்த்தம், கணிதம், இந்த 6 கலைகள் சேர்ந்தது தான் ஒரு ஜோதிடம் சொல்கிறோம் இல்லையா? அதான் முகூர்த்தம் இந்த கலைக்கு மீண்டும் வருவதுன்னு ஒரு பொருள். அதான் என்னென்னா, இப்போ ஒரு சுப காரியம் பண்ணுறோம்னா சுப நாளில் பண்ணும்போது சுப நிகழ்ச்சிகள்லாம் மீண்டும் மீண்டும் வந்துக்கிட்டே இருக்கும். இதுவே ஒரு அசுப நாளில் நீங்கள் பண்ணீங்கன்னா தீய காரியங்கள் தான் திருப்பி வந்துக்கிட்டே இருக்கும். அதனால தான் முகூர்த்த லக்கணத்தை குறிக்கும்போது ரொம்ப கரெக்டாக குறிக்கணும். அதான் முகூர்த்த லக்கணம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம கேலண்டரில் சுப முகூர்த்தம்னு போட்டிருக்கோம், அந்த நாளை எடுத்துக்கிறாங்க. ஆனால் நிச்சயமாக நம்ம அப்படி எடுத்துக்கூடாது. நம்ம ஒவ்வொருத்தருடைய ஜாதக அமைப்புப்படி எடுக்கணும். இப்போ எல்லா ஜோதிடர்களுக்கும் அதை குறிக்க தெரியும். நீங்கள் ஜோதிட ரீதியாக ஜாதகம் கொடுத்து நீங்கள் பார்த்தா ரொம்ப நல்லது. ஏன்னா நம்ம இங்கே நாஞ்சில் நாட்டில் அம்சி வேலாந்த ஐயா தான் இதுக்கு பெஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன். அவர் என்னென்னா நவ தோஷங்களும் இருக்கான்னு பார்ப்பார். அதை நவ தோஷங்கள்னு சொன்னேன்னா குளிகனை பார்ப்பார், கர்ணநாதனை பார்ப்பார், விஷகாலம் பார்ப்பார், கண்டாந்தம் பார்ப்பாங்க. கண்டாந்தத்துலேயே 3 இருக்குது. திதி கண்டாந்தம், ராசி கண்டாந்தம், இப்படி கண்டாங்க. அவர் 9 நவ தோஷங்கள் இருக்கான்னு பார்த்து தான் அதெல்லாம் குறித்து தான் ஒரு 4 நேரத்தை அவர் குறிப்பார். குறிக்கும்போது இன்ன வரைக்கும் அவரை குறித்தவங்களுக்கு எதுவுமே எல்லாமே கரெக்டாக நடக்கும். அந்த மாதிரி செய்து பாருங்கள். அதனால் முகூர்த்த லக்கணத்தை அதை முன்னாலெல்லாம் பார்த்தீங்கன்னா தங்கம் வாங்க போவாங்க பார்த்தீங்களா? தங்கம் வாங்க போகிறதுக்கும் முகூர்த்த லக்கணம் குறித்து கொடுப்பாங்க. அதுமாதிரி பொண்ணு உருக்கிறதுக்கும் முகூர்த்த லக்கணம் குறித்து கொடுப்பாங்க. ஏன்னா இப்போலாம் பாருங்கள், நம்ம தாலியெல்லாம் என்ன செய்கிறாங்க, கடையிலே போய் எடுத்துகிட்டு வராங்க. கடையிலே போய் நிச்சயங்க தாலி ஒன்றும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு ஆசாரியை வச்சு நீங்கள் பொண்ணு உருக்கி முகூர்த்த லக்கணம் பார்த்து செய்யுங்க. ஏன்னா அது நம்ம எப்போவுமே நம்ம அதை ஒரு தெய்வமாக நினச்சி நம்ம கழுத்தில் போட்டிருக்கோம், அதை கலத்த மாட்டோம் இல்லையா? அப்போ அது கழுத்திலே இருக்கும்போது இப்போ நீங்கள் கடையில் போய் தாலி எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது எல்லோரும் தொட்டு பார்ப்போம். அதை தானே நாம் எடுத்து கழுத்தில் போடுறோம். அப்போ அந்த நகையோட தெய்வத்தோட சாபங்கள் நமக்கு வரும். அதனால தான் நீங்கள் நகையை மட்டும் தாலியை மட்டும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு ஆசாரியை கூப்பிட்டு நேர முகூர்த்தம் பார்த்து நீங்கள் செய்யுங்க. இப்போ நம்ம ஒரு ஜவுளி கடைக்கு போனோம்னு வச்சுக்கிங்களா, ட்ரெஸ் எடுக்க போகிறோமா, அந்த ட்ரெஸ்ஸை எல்லாரும் எத்தனை பேர் அதை திறந்து பார்க்குறாங்க. நம்ம வந்தோடனே வீட்டில் வந்தோன்னா அப்படியே போடுறோம், அதை தண்ணியில் முக்கியத்தை நம்ம 2 போடுறோம், அப்படி போட போகிறோம். அதை ஒரு துணியே நம்ம போட மாட்டோம்னா நம்ம கழுத்தில் எப்போவுமே போட்டிருக்க ஒரு தாலியை நம்ம ஒரு நேரம் காலம் பார்த்து முகூர்த்தம் பார்த்து நீங்கள் செய்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் வராது, நல்ல சந்தோஷமாக இருப்பீங்க. ஓகே.